Before I start class, I just want to discuss. இதுவரைக்கும் எத்தனை தலாக் பற்றி பேசியிருக்கோம், எத்தனை தலாக் முறை பற்றி பேசியிருக்கோம். இது இது எத்தனாவது முறை பற்றி எல்லாம் பேசுறாங்க. ஃபைன் தல்லகஹா. தென் her if he divorces her, then she, referring to the lady whom she has divorced, she becomes, then she is la tahillu, then she will become not lawful for her, for him, from after until she marries a spouse other than him. Then if he divorces her, then no sin on them if they return to each other, if both of them believe. இங்க எல்லாத்துலயுமே பார்க்கலாம், ஒரு அலீஃப் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அது எது சொல்ல வருதுன்னா, ரெண்டு ரெண்டு பேர் இருக்கிறாங்க இங்க, அந்த கணவனும் அந்த என்னது அந்த மனைவியுங்கிறதுக்காக இங்க எல்லாத்துலயும் டியூவல் ஜெண்டர் யூஸ் ஆயிருக்கு. அண்ட் இஃப் தே பிலீவ் that they could able to keep the limits of Allah, and these are the limits of Allah, yubayyinuha, he makes it clear for the people to know. பிறகு அடுத்து அவன் அவளை விவாகரத்து செய்தால். நான் இது வரைக்கும் எத்தனை விவாகரத்து மொழிவதை குறித்து எல்லாம் பேசியிருக்கேன். இது எத்தனாவது முறை மொழிவதை குறித்து இங்க எல்லாம் பேசுறேன். somebody can put it on chat. அடுத்து அவளை விவாகரத்து செய்தால் அப்படின்னு சொல்றது என்னது? இது மூன்றாவது விவாகரத்து. முதல் இரண்டு விவாகரத்துல அல்லாஹ் சொன்ன ஒரு லா ஒன்று சொல்லியிருந்தா என்னன்னா, அந்த முதல் இரண்டு தலாக் சொல்லும் பொழுது அவர்களால் அந்த இரண்டு தலாக் சொன்னதுக்கு பிறகும் கூட இருவரும் என்னது மீண்டும் என்னது ஒன்று சேர்ந்து என்னது வாழ முடியும். ஆனால் இப்பொழுது மூன்றாவது தலாக்கும் சொல்லிவிட்டார். அப்படின்னா இதற்கு பிறகு ஒரு காலமும் அவள் என்னது இவருக்கு ஆகுமாக மாட்டாள். என்னது அதற்கு பிறகு இவர்கள் இருவர்களுக்குமான மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப் முற்றிலுமாக என்னது அறிந்து விடுகிறது. ஒரு விதிவிலக்கு தவிர. என்ன விதிவிலக்கு? அவள் ஆகுமாக மாட்டாள் அவனுக்கு. எதுவரையில் அப்படின்னா, அவள் வேறொரு கணவரை. அப்படின்னா நீங்க எப்படி எடுத்துக்கணும், ஒரு கப்பல் இருக்காங்க, ஏ பின்னு ஒரு கப்பல் இருக்கிறாங்க வச்சுக்கலாம். இந்த ஏவும் பியுக்கு தலாக் நடந்துருச்சு. இந்த பி வந்து என்ன செய்யறாங்க, சிங்கிற ஒருத்தவரை கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி இவரோடய என்ன ஆகிறது, டிவோர்ஸ் ஆகிறது. அதற்கு பிறகுதான் என்னது இவரை என்னது அதற்கு பிறகுதான் இந்த ஏவும் பியும் என்னது சேர முடியுமே தவிர, அதுவும் நேச்சுரலா நடந்திருக்கணும். இது ஆர்டிபிஷியலா என்னது நீங்க செஞ்சிருக்க கூடாது. அது நேச்சுரலா என்னது நடந்திருந்தாலே தவிர இவள் என்னது மீண்டும் என்னது இந்த ஏவும் பியும் செய்வதற்கு சரியாவில் என்னது அனுமதி இல்லையே. இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஜனங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஹார்ட் ரூல் மாதிரி தெரியும். நிறைய பேர்ல என்னது தலாக், மூன்று தலாக் சொன்னதற்கு பிறகுதான் என்னது ரொம்ப அவர்களுக்கு அந்த முதல் மனைவியை குறித்து, முன்னாள் கணவரை குறித்து ஒரு நல்ல ஒப்பீனியன் தான் கிரியேட் ஆகும். ஏன் இப்படி ஒரு ரிமோட் வச்சிருக்காங்கன்னா, இல்ல சும்மா சர்வ சாதாரணமாக என்னது அவங்க கோபதாபத்துக்கு என்னது தலாக்கை அவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இந்த ரூல் என்னது அல்லாஹ் சொன்னா, அவர்களுக்கு ஆகுமாக மாட்டால் அவனுக்கு எதிர்வரையில் அவள் மனம் புரியும் வரை, வேறொரு ஆணை வேறொரு கணவனை மனம் புரியும் வரை அவன் அல்லாதவனை. பிறகு இவர்கள் இரண்டாவதாக நடந்த அந்த திருமணம், அவர்கள் எனது விவாகரத்தில் விவாகரத்து செய்தால் பிறகு குற்றமில்லை. முதல் சொன்ன இந்த இரண்டு கணவரும் என்னது இது முதல் கணவர், இது இரண்டாவது கணவர், அவர்கள் என்னது திருமணம் புரிவதற்கு அப்பொழுதுதான் தடை இல்லை. ஒருவேளை அந்த பெண் தலாக் செய்ததுக்கு பிறகு திருமணம் ஆக மாட்டேன், நான் இப்படியே இருந்து விடுகிறேன் முடிவு செய்தால் அவர்களுக்கு ரிமோட் சான்ஸ் ஆயிரும். இந்த இருவரும் என்னது சேருவதற்கு ஷரியாவில் என்னது எந்த விதமான அனுமதியும் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் இதுல இருக்கிற ஸ்ட்ரிக்ட் பெயின் பாயிண்டாக பார்க்கிறோம். இவைகளை சொல்லிட்டு பிறகு குற்றமில்லை அவ்விருவர் மீதும் மீள்வது அவ்விருவரும் எண்ணினால், எப்பொழுதுன்னா அவர்கள் என்னது நம்பினால் இருவரும் அல்லாவுடைய வரமுறை சட்டங்களுக்கு உட்பட்டு வாழ முடியும் அப்படின்னு அவர்கள் விரும்பினாலே தவிர, இவைகள் அல்லாவுடைய சட்டங்களாகும். இந்த சட்டங்களை அல்லாஹ் தெளிவாக ஆக்கியிருக்கிறான். அவற்றை உங்களுக்கு மக்களுக்கு, அறிவாளிகளான மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான் செய்தியை இங்கு பார்க்கிறோம். somebody can present now. Now, general ruling Allah says here, Vaiza tallaktumun. And when you are divorcing a woman, let's say, then they reach their ajalahunna, their waiting period, which means as mentioned earlier, three menstrual cycle period. அது வரைக்கும் என்னது they are in a waiting period, which means they are not supposed to get married in the 3 months. நிறைய இப்போ ரீசன்ட் ஃபிலிம்ஸ்லாம் கூட இதுக்கு எதிராக, இந்த ஷரியா ரூலுக்கு எதிராக
எதற்காக என்னது இந்த தடை உத்தரவு பெண்களுக்கு பிறப்பிக்கப்படுகிறதுனா என்னது, நிறைய விமர்சனங்களும் என்னது இந்த ஆயத்துக்கு எதிராக வைக்கப்படுகிறது. we were supposed to என்னது represent Islam and educate them. இந்த பீரியட்ல அல்லாஹ் இஸ் அட்வைசிங் போத் ஆஃப் தி பீப்புள் அம்சிக்கு ஹுன்ன தென் ரீடைன் தேம் இன் ஃபேர் மேனர். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 தலாக்ல உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன, அவர்களை மீண்டும் என்னது நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து குடும்பம் நடத்துவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி செய்வதாக இருந்தால் யூ ஷுட் டூ இட் இன் அ ஃபேர் மேனர். You should in a reasonable manner, in a justified manner, or release them in a fair manner. And Allah says, puts out a condition, "Wala tumsikuhunna," and do not retain them so that you will hurt them, so that you may transgress all the limits of Allah, left, right, and center. You tarnish her image, their parents' image, their uh, their family dignity is being spoiled. Corners, every corners, this matter is being exploded, and people put all lot of comments and passes comments on them. Don't make hue and cry of all these things. Vamayafel. For example, if somebody retains a lady and he transgresses the limits of Allah and harass her and make all kind of domestic violence against her, then Allah says, and whoever does that, then indeed he has wronged his own self. And further, this is as if wala tattakhizu. Do not take the verses of Allah as a huzwa, means jest or mockery. இதை நான் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலன்னா, அல்லாவுடைய வசனங்களை நீங்க வேடிக்கையாக, விளையாட்டாக, கிண்டலா நினைச்சுக்காதீங்க. சும்மா ஜாலிக்காக, ஃபன்னுக்காக நினைச்சுக்காதீங்க. திஸ் இஸ் இஃப் யூ ஆர் ஹராசிங் ஹர், தட் இஸ் டைரக்ட்லி கான்ட்ரடிக்டிங் வித் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அல்லாஹ். And don't do that. And you will go and observe, you in and around, you can ask with mohalla committee members, and how many cases like this keeps coming. How many cases where women has been restricted not to go to their parents' house, not to have any communication with them. And how many beatings and yellings and scoldings that a lady is getting during this period of divorce. And how many false statements, fabricated statements, and recordings, voice recordings, video recordings, how many were being circulated and against her. Don't ever do that. If you want to live with her, then live in a reasonable, fair manner. Otherwise, if you don't dislike her, then release them in a fair manner. Don't make all kind of tarnishing image on her. Vazkuru. Just remember, sir. Allah is now telling a beautiful thing. Remember the favors of Allah upon you and what revealed to you of the book. There is a book that has come from Allah with hikmah, with the wisdom, and He is teaching you how to handle your ladies. Eidukum. He instructs you with it. Wattakullah, and fear Allah. Know that Allah is with everything, is all knower. Don't just think that it is happening inside room. Nobody is seeing. Nobody is the kind of harsh words that you put forth against a lady, which hurts her sentiments. Don't think that nobody has recorded, nobody has seen it. Where is the proof? How many discussions people ask, come up with the proof. Now Allah is telling, Allah is knowing it, Allah is watching it, Allah is taking note of everything that you do with that lady. Maybe that you can hide things from the world, but not from Allah, and Allah is noting it down. And if you do anything like that, then you are really harassing her, and you have to face the punishment of Allah, both in this world and the hereafter. பைசா தல்லக்துமு. பிறகு நீங்கள் விவாகரத்து செய்வதாக முடிவு செய்தால் ஒரு பெண்ணை, பிறகு அந்த பெண் அடைந்தால், தன்னுடைய தவணை அடைந்தால், தவணை அடைவதற்கு முன் ஒன்று அவர்கள் என்னை தடுத்துக் கொள்ளுங்கள், நல்ல முறையில் தடுத்துக் கொள்ளுங்கள். இப்படி நடந்துருச்சா, இது சொன்னியா, அதை சொன்னியான்னு என்னது அவங்களை என்னது கேவலப்படுத்தும் விதமாக நல்ல விதமா அவங்களை நடத்த மாட்டீங்க, அவங்களை ஹராஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அவர்களை விடுவித்து விடுங்கள், நல்ல முறையில் விடுவித்து விடுங்கள். அவர்களை தடுக்காதீர்கள், அவர்களை தடுக்காதீர்கள். சில வீடுகளில் தடுத்து வைக்கிறாங்க. எதற்காக? நீங்கள் தீங்கிழைப்பதற்காக, அவங்களை ஹராஸ் பண்ணுவதற்காக. நிறைய டார்ச்சர்ஸ், வெளியே சொல்ல முடியாத டொமஸ்டிக் வைலன்ஸ் என்னது அந்த பெண்ணுக்கு எதிராக இழைக்கப்படுவதை எல்லாம் இங்கே கண்டிக்கிறார். அவர்களை தடுக்காதீர்கள். எதற்காக? தீங்கிழைப்பதற்காக, அநியாயம் செய்வதற்காக நீங்கள் தடுக்காதீர்கள். ஒருவேளை யாரேனும் இப்படி அநியாயம் செய்தால் அந்த பெண்ணுக்கு எதிராக, பிறகு அவர் திட்டமாக அநீதி இழைத்து விட்டார், அவர் ஒரு ஜுலும் செஞ்சுட்டாரு, அதற்கான கூலி அல்லாவிடம் இருக்கிறது. அது எதோடு அல்லாஹ் பொருத்தி பார்க்கிறான்னா, வலா தத்தஹிசு. பிறகு நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அல்லாவுடைய இந்த வசனங்களை கேலி கூத்தாக நினைச்சுக்காதீங்க. அல்லாஹ் ஒன்று பாட்டுக்கு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஒன்று நடந்துக்கும் அப்படி நீங்க நடக்காதீங்க. நீங்கள் கேலி கூத்தாக நடந்து கொள்ளாதீர்கள். நினைவு கொள்ளுங்கள், அல்லாஹ் உன்னுடைய அருளை நினைவு கொள்ளுங்கள் உங்கள் மீது. இன்னும் எதனை இறக்கினான்? உங்கள் மீது ஒரு வேதத்தை சொல்லி,
அந்த வேதத்தில் வசனங்களை அனுப்பிச்சு அந்த வசனங்களின் மூலமாக நீங்கள் எப்படி உங்கள் பெண்களுடன் நடந்து கொள்ளணும்னு உங்களுக்கு எல்லா முறையும் அல்லாஹ் உங்களுக்கு உபதேசித்திருக்கிறான். இதன் மூலம் இது அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய பேர் உபகாரம். இந்த உபகாரத்தின் படி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் நடந்துக்கணும். இந்த விஷயத்துல பெண்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயத்துல வத்தக்குள்ள நீங்க அவங்களோட பவர்ஃபுல்லா இருக்கலாம். அவங்க உங்க வீட்டில தான் அந்த பெண் வந்து தங்கியிருந்திருக்கலாம். அவர்கள் உங்களுக்கு என்னது அடைக்கலம் நீங்க அவருக்கு தந்தவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கான செலவினங்களை நீங்கள் ஏற்பவர்களாக இருக்கலாம். அதற்காக இந்த பெண்ணுக்கு எதிரான எல்லா ஹராஸ்மெண்ட்டையும், அது வார்த்தைகள் மூலமாக இருக்கட்டும், அவர்களுடைய கண்ணியம் பாழாவதன் மூலமாக இருக்கட்டும், அவளை எல்லோரும் என்னது ஏசி பேசக்கூடிய பொருளாக ஆக்குவதாக இருக்கட்டும், நிறைய ஃபேப்ரிகேட்டட் இந்த கட்டுக்கதைகள் அவள் மீது அவிழ்த்து விடுவது, பொய்யான குற்றச்சாட்டுகள், தேவையில்லாத பெட்ரூம் சீக்ரெட்ஸை பத்தி பேசுறது, இவை எல்லாம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்க செய்யக்கூடிய இந்த ஹராஸ்மெண்ட்ஸு அது ஒரு அறைக்குள்ளே தானே நடக்கிறது, யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்காதீங்க. வேலமும் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான், எல்லாவற்றையும் நோட் பண்ணவனாக இருக்கிறான். எல்லாவற்றுக்கும் என்னது நாளை மறுமையில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருப்பீர்கள்ங்கிற இந்த எச்சரிக்கை செய்தியை மிக கடினமாக இந்த ஆயத்து பேசுகிறது. யா சம்படி, யா யூசுப் ப்ளீஸ். واتقوا الله واعلموا أن الله بكل شيء عليم. And when you divorce the women, then when they reach to the term, then retain them in a fair manner or release them in a fair manner, and do not retain them too hard so that you transgress. And whoever does that, then indeed he wronged himself. And do not take the verses of Allah as mockery. Remember the favors of Allah upon you and what has revealed upon you from the book and the wisdom. He instructs you with it. Fear Allah and know that Allah with everything all-knowing. Then one common problem that happens after divorce, Allah is highlighting here, Vaiza Tallaktumun. And when you divorce a woman, let's assume this divorce process has happened, that woman has been completely divorced, a woman, then they reach their waiting period. அவங்களுடைய idda period they have completed. Wala tazuluhuna, then do not hinder them from marrying their husbands when they agree themselves in a fair manner. That is, Allah is admonishing with it. Whoever really believes in Allah and in the day last, that is better for you and more purer. Here, Allah is connecting this belief in Allah and in the day last. நீங்கள் உண்மையிலேயே அல்லாவை மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருந்தால் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், அவர்களுக்கு இரண்டாவது ஒரு திருமணம் நடப்பதும் போது நீங்க தடுத்து நிறுத்தாதீங்க. இங்க இது ரொம்ப அநேக சர்ச்சைகள் நடக்கிறது. அவர்களுக்கு இரண்டாவது மாப்பிள்ளை தேடும் பொழுது பழைய கதைகள் எல்லாம் சொல்லி அந்த திருமணத்தை நடத்த விடாமல் செய்வதற்கான எல்லா காரணகத்தாவும் முதல் வீட்டார் செய்வதை நம்ம பொதுவாக பார்க்குறோம். இங்கே அதனைத்தான் நல்லா இங்கே ஹிண்டர் பண்ணால் டூ நாட் டூ தம். உங்கள்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணிக்கலாம், ஆனால் அவங்க போகிற இடத்துல ரெண்டாவதாக போகிற இடத்துல அப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் உண்மையிலே அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் அந்த திருமணங்களை நீங்கள் தடுக்காதீர்கள். Azkalakum, it is more virtuous for you and for more purer. Here Allah is talking about remarriage. Even in India and in many cultures, you will not find women will be given such a freedom to get married or getting divorced on their own and getting remarried so sooner as in Islam. Islam gives this rights to women. When people are talking about divorce, these are the verses that has to be highlighted in the market, into the world, tell to the world that these are the rights that Allah has given for the women especially. And when you just compare this with an ordinary woman in any other culture, for them to get divorced, if they have to knock the doors of the courts, it will happen for at least 3 to 5 years. By the time everything would have another, their young age would have gone. By the time they would be out of the market. But here, within a ease process of 3 months, everything getting settled down and she is getting ready for the next life. And Allah is guaranteeing and giving her and opening up an option for the next life. That is not an end of a divorce, is not an end of the life. And Allah is telling this is the method that you should, if you are really purer and if you claim that you are really God-fearing, you should behave like this. Lakum adharu, and more purer, and Allah knows while you do not know. உங்களுக்கு தெரியாத அல்லாஹ்
உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அல்லாவுக்கு தெரியும். இது போல நீங்க நடந்து கொள்ளுங்கள்னு அல்லாஹ் இஸ் அட்வைசிங் தி டிவோர்ஸ்ட் பர்சன். பிறகு நீங்கள் விவாகரித்தால் பெண்களை, பிறகு அவர்கள் அடைந்து விட்டால், அவருடைய தவணைகளை அடைந்து விட்டால், பிறகு தடுக்காதீர்கள். எதுல தடுக்காதீர்கள்? அதாவது அவர்களுக்கு திருமணம் மணமுடிப்பதை, தங்களுடைய கணவர்களே அவர்கள் இருவரும் திருப்தி அடைந்தால், அவங்க 2 பேருக்கு விருப்பம் இருக்கு, நீங்க போய் நடுவில் நின்று நீங்கள் அந்த திருமணத்தை தடுப்பதற்கான ஏதாவது பொய் குற்றச்சாட்டுகளை சொல்வது, செய்திகளை அனுப்புறது, அதை கேன்சல் பண்றதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுப்பது, இது போல நீங்க செய்யாதீங்க. மாரூஃபி, நல்ல முறையில் அவர்கள் சேருவதாக இருந்தால் அல்லாஹ் உபதேசிக்கிறான், இது போல நீங்க நடக்காதீங்கன்னு உபதேசிக்கிறான். இதன் மூலம் எவர் ஆகிவிட்டாரோ, நீங்கள் உங்களிலிருந்து எவர் நம்பிக்கை கொள்கிறாரோ, அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்பவராக இருந்தால் நீங்கள் அவருடைய 2வது திருமணத்தை தடுக்காதீர்கள்னு அல்லாஹ் இங்க பேசுறான். இப்போ வெறுமனே இங்க அல்லாவை நம்பிக்கை கொள்வதே ஒரு சில அமல்களுடன் ஜனங்க சுருக்கியதுங்களே, இது வாழ்வியல் நடைமுறையில் மனிதனுடன் எப்படி நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறையிலும் என்னது அவருடைய ஈமான் அது பிரதிபலிக்க வேண்டும் நல்லா சொல்றான். இதுதான் என்னது மிக தூய்மையானது, உங்களுக்கு மிக பரிசுத்தமா. உங்களுக்கு வேணாம் மனசுல என்னது இது ஒத்துக்காம இருக்கலாம் இந்த ஐடியாவை. அது எப்படி எனக்கு ஒரு லாஸ் ஏற்பட்டுருச்சு, அவளுக்கு ஒரு லாஸ் ஏற்பட வேணாமா, அவளுக்கு லைஃப் டைம் என்னது பெயின் கொடுக்குறேன்னு நீங்க வேணா என்னது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக செயல்படலாம். அதனை தான் அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் அறிவான், அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்கிறான். யா சம்படி, யா முஷித் ப்ளீஸ். யா in the Quran. I don't know of any other topic in the Quran which is so detailedly discussed like the divorce. Why? அப்படின்னு பார்த்தா, for example, in Quran we will not find details about how many rakats to pray for Zohar, Asr, and where to bind the hands, what to recite. அப்படின்னு டிஸ்கஷன் இந்த குரான்ல இருக்கிறத பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா, all that will be already available in the hadith. Prophet sallallahu alaihi wasallam would have demonstrated it practically. But for the majority's scholars, the opinion was that this divorce has not happened in the life of Prophet sallallahu alaihi wasallam. So where you will go and learn from? Then the Quran speaks about it. That's how the Quran and the life of Prophet sallallahu alaihi wasallam is hand in hand in understanding about Islam. If something is briefly explained in and it is just glimpses is given in the Quran, which means you will find the explanation in the life of Prophet sallallahu alaihi wasallam and through his hadith. If something is not there in the hadith, then Quran will speak in detail. That's how this divorce matter is being discussed so elaborately, so definedly. But the worst part of the game is that such Muslim Ummah doesn't been aware that such kind of ayats has been mentioned in the Quran. இங்கே சேடஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, தலாக்கை குறித்து இவ்வளவு விரிவாக அல்லாஹ் பேசியிருக்கிறான் குரான்ல. ஆனால் இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாது இது போல தலாக்கு பற்றி குரான் இவ்வளவு டீட்டெயிலாக பேசுது. இப்போ நீங்க எதெல்லாம் பேசுதுன்னு நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க தலாக்குடைய ஆரம்பத்துல எப்பொழுது தலாக் செய்யப்படலாம், பாபுலி இல்லா, இதுக்கு ஒரு டைம் டெஃபினேஷன் எல்லாம் வைக்கிறான். 4 மாசத்துக்குள்ள நீங்க இந்த மேட்டர் டிசைட் பண்ணும். அப்புறம் முதல் தலாக்கை குறித்து பேசுகிறான், 2வது தலாக்கை குறித்து, 3வது தலாக்கை குறித்து, தலாக்குக்கு பிறகு நடைபெறக்கூடிய திருமணங்களை குறித்து, இந்த தலாக்குடைய நேரத்தில் இந்த பெண்கள் ஹராஸ் பண்ணக்கூடாதுங்கிற கண்டிஷன், இதுவே ரொம்ப டீடைல் எக்ஸ்பிளனேஷன். இதை விட ஒன்று டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் போல, இந்த ஐஸ்கிரீமுடைய மேல ஒரு ஜெரி வைக்கிறது போல அடுத்த ஆயத்திலிருந்து இது ஒரு ரிமோட் கேஸ் பத்தி எல்லாம் பேசுறான். இவ்வளவு டீடைல் எல்லாம் பேசணுமா அப்படின்னா, அல்லாஹ் இஸ் கம்ப்ளீட்லி அவேர் தட் இதுல people will do lot of mistake and today's trend is people have lot of mistake. இந்த கல்யாண பத்திரிக்கை அது குப்பை தொட்டிக்கு கூட போக மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடி அவர்களுக்கான என்னது கன்ஃப்ளிக்ட் ஆன இஷ்யூவும் அவர்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுங்கிற இஷ்யூ தான் என்னது ரொம்ப பிரபலமாக இன்னும் மீடியாஸ்ல இருந்து, சாதாரண காமன் மேன்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய ஸ்டால்வார்ட்ஸ் வரைக்கும், ஐகான்ஸ் வரைக்கும் இதே பிரச்சனையை நம்ம பார்க்க முடியுது. தட்ஸ் வை இங்க நெக்ஸ்ட் ஒரு கேஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். என்ன கேஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவோர்ஸ் பண்றீங்க. டிவோர்ஸ் பண்ணும்போது இங்க மேல ஒரு ஆயத்து ஒன்று சொல்லியிருந்தால, நீங்கள் டிவோர்ஸ் பண்ண போற அந்த 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு வயிற்றுல பிள்ளை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை என்ன செஞ்சிடணும், நீங்க துன்யாவுக்கு அறிவிச்சிடணும். அப்போ இந்த பிள்ளை இப்போ கன்சீவ் ஆயிட்டாங்க இந்த லேடி, இவங்க கன்சீவா இருக்கிறாங்களோ இல்லாட்டி இப்போ பிள்ளையை ஜஸ்ட் டெலிவர் பண்ணியிருக்காங்களோ, அப்போ இந்த பிள்ளைக்கான பேரு காலம் இருக்கு, 2 ஆண்டு காலம். இன்னைக்கு தான் இந்த துன்யா என்னது பேரு காலம், மேட்டர்னல் லீவ் கொடுக்கலாமா அப்படிலாம் பேசுறாங்களே. இங்கே அல்லாஹ் அதனை கன்சிடர் பண்ணி அல்லாஹ் இங்க பேசுறான். ஒருவேளை அந்த பெண் பிரெக்னெண்டா இருந்தாலோ இல்ல ஜஸ்ட் என்னது பிள்ளையை பெற்றெடுத்திருந்தாலோ இந்த தலாக்குடைய நேரத்தில் அந்த பிள்ளைக்கான செலவை யார் செய்வது, அந்த பெண்ணுக்கான செலவை யார் செய்வது? இவர்கள் 2வது திருமணம் பண்ணி போகலாம். அப்ப அந்த கணவர்கிட்ட இது எதிர்பார்க்க முடியுமா? அப்போ இங்க ஒரு டிஸ்கஷன், இங்க அல்லாஹ் ஒரு டீடைல் டிஸ்கஷன் இங்க அல்லாஹ் சொன்னா, and the mothers will suckle their children for 2 years completely. This is the
First expectation from any mother, if she is planning to suckle her mother and nurse their, suckle her children, then they are eligible to do it for 2 years. There, I have seen cases where people extend it to 3-4 years. It is completely haram in Islam. You can do it for 2 complete years at the maximum, not compulsory. At the maximum, you can do it till 2 years. Whoever wishes to complete the suckling period of a child is up to 2 years. So, which means up to 2 years, this child has to be taken care. And who has to, இப்போ மதருக்கு ஒரு ரோல் சொல்லியாச்சு. ஸோ ஷீ வில் என்னது ஃபீட் ஹர் ஃபார் என்னது 2 years. அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சரை யார் பேர் பண்ணுறது? அண்ட் அப்பான் தி ஃபாதர் டு ஹிம், திஸ் மேன் திஸ் மேன் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆர்டினரி மேன், ஹீ இஸ் அ டிவோர்ஸ்டு ஃபாதர். என்ன, ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் ஃபார் ஹிம் இஸ் தேர் ப்ரொவிஷன். இங்கே இங்கே தேருங்கிற வேர்ட் ஹுன்னை யூஸ் பண்ணிருக்காங்கல்ல. அப்படின்னா 2 பேரோட யார் அவங்களுக்கு தலாக் ஆயிடுச்சு, தலாக்கான பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய முன்னாள் மனைவி, அவர்களுக்கும் சரி, பிறந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கும் சரி, அவர்களுக்கான ரிசிக் தருவது யார் மீது கடமை? அந்த டிவோர்ஸ் செய்த அந்த ஆண் மீது கடமை. இதுல இருந்தா நிறைய ஃபிக்குல் எடுக்கிறாங்க. ஒரு ஆணுக்கான இலக்கணம் குரான் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுதான் என்னது, திருமணம் செய்வதற்கான இலக்கணம்னா அந்த ஃபேமிலியை ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணுவதற்கு இவர் என்ன இருக்கணும், இவர் பேர் பண்ணியிருக்கணும். அது எந்த கேஸில் அவர்கள் தலாக்கே செய்திருந்தாலும் சரி, இந்த 2 ஆண்டு காலத்திற்கான அவர்களுக்கான ப்ரொவிஷன், அவர்களுக்கான க்ளோத்திங், everything has to be given in a very fair manner, which means justifiable manner. இந்த ஜஸ்டிஃபைல் மேனர் இது எவ்வளவு கொடுக்கறது? நம்ம ஊரில் ஜக்காத் படவை கொடுக்குற மாதிரி என்னது 100 ரூபாய் இது கொடுத்து மேட்டர் முடிக்கிறதா, இல்லை காஸ்ட்லியாக செய்யணுமா? அப்போ இங்கே எல்லாம் கம்ஸ் டு தட் பாயிண்ட் நெக்ஸ்ட். லா துகல்லிஃபு, அல்லாஹ் இஸ் நாட் putting you into burden any soul except to its capacity. Don't consider this to be a burden for you. Wala tuzari, and not Allah is made to suffer the mother for because of her child. இப்ப பிள்ளை பிறந்துருச்சு, அதுக்காக அந்த மதரையும் நம்ம என்ன செய்ய முடியாது, ட்ரபிள் பண்ண முடியாது. அதே போல அந்த முன்னாள் கணவரையும் நம்ம ரொம்ப ஹார்ம் பண்ண முடியாது. அப்போ ஒரு பேலன்ஸ்டான ஒரு லா அல்லாஹ் சொல்றா, and not the father because of his child. அப்ப 2 பேருக்கு burden வராத ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் இங்க இருக்கணும். Alal warisi, for example, this is also a very important point. In the 2 years of time, even if this divorce husband expires, he dies, then alal warisi and the father's heir have the like of this duty, and they have to take care of this responsibility for 2 years of this, of that. Fine arada. For example, in some cases it happens. Be extreme cases, but still Quran takes it into consideration to address all these matters. These should throw light to the world that how Islam is taking care of the women to the court. Fine arada. Then if they both desire to wean through a mutual consent of both of them with a shaviru and consultation, for example, weaning, either to stop or to make some other arrangement, then do not, and they have consulted mutually, but some provision have to be made, some efforts have to be taken to feed this child and to feed the mother with the shaviru and consult them. No blame upon both of them to stop it. Vain arathum, for example, in this case, and if you want to ask another woman to suckle for your child, then you can do it, but you have to do it fala junaha, then no blame on you when you pay for that. You have to pay for that what you give it in a fair manner, and that should be in a reasonable market price. You have to pay to them. Allah, after this is to deal about their divorced wife and the child, but Allah puts these conditions and correlate this with wattaqullah and fear Allah. And to do all these things is to showcase that you are really fearing Allah. Wa'lamu, and know that Allah with what you do is all clear. I have seen so many cases wherein people have to run for court for every month's payment and keep sending notices for every month's payment. This should not happen. Behave gently as Allah has taught you, and know that Allah with what you do is all clear. And you misbehave so inappropriately with your divorced partners, but you go for 10 times Hajj, this will not be accepted from Allah. With what you do is all clear. Allah is earlier ayat, Allah says Allah is knowledgeable about what you're doing, and how you are behaving with this divorced woman and with the child, and how you are taking care of them in a fair manner. Allah is watching it. Allah is seriously taking note of this. And fear Allah and behave in the way that Allah is expecting you to do.
வாலிதாத்து தாய்மார்கள் பாலூட்டுவார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஈராண்டுகள் பாலூட்டுவதாக. அவர்கள் ஈராண்டுகள் வரை என்னது மேக்சிமம் பாலூட்டலாம். எவர்கள் நாடினார்களோ, அதாவது அவர்கள் முழுமைப்படுத்த வேண்டும், பாலூட்டுதலை முழுமைப்படுத்த வேண்டும்னு எவர்கள் விரும்புகிறார்களோ அவர்கள் 2 ஆண்டுகள். இல்லாட்டி எது வரைக்கும் முடியுமோ. சிலருக்கு வராது அப்படின்னா அவர்கள் அதுக்கான மாற்று ஏற்பாடு, அந்த பிள்ளைக்கான உஜீபனத்துக்கான மாற்று ஏற்பாடு செஞ்சிருக்கணும். வாழல் வாலிது இந்த எந்த மாற்று ஏற்பாடு செஞ்சாலும் சரி, அதற்கான பொருளாதார செலவை பிறகு எவர் மீது, எவருக்கு குழந்தை பெற்றெடுக்கப்பட்டதோ அப்படிலாம் ஜனங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ரூட் வேர்ட் கரெக்ட் தான். பட் ஆனால் அவருடைய தந்தைக்கு, அந்த குழந்தையினுடைய தந்தைக்கு அவர்களுக்கு என்னது உணவளிப்பதும், இவர் இருவர்களுக்கும் உணவளிப்பதும், இருவர்களுக்கும் ஆடை அளிப்பதும் நல்ல முறையில் இவர்கள் மீது என்னது கடமையாகிறது. லா அல்லாஹ் நிர்பந்திக்க மாட்டான். இது இது சொல்லும் போதே ஒரு ஃபினான்ஷியல் பெயின் வரதுனால அல்லாஹ் அடுத்த ஆயத்துல சொல்றான், இதை அல்லாஹ் யாரையும் என்ன எந்த ஆத்மாவையும் அதோட வசதிக்கு மீறி அல்லாஹ் நிர்பந்திப்பதில்லை, சோதிப்பதில்லை. இங்கே எல்லாம் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண பார்க்குறான். அல்லாஹ் துன்புறுத்தப்பட மாட்டாள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக துன்புறுத்தப்படக்கூடாது. அதே போல தந்தையும் சரி தன்னுடைய குழந்தைக்காக துன்புறுத்தப்படக்கூடாது. எனவே 2 பேர் ரீசனபிள் மேனர். பிறகு அவர்கள் வாரிசுதாரர்கள் மீது, ஒருவேளை இந்த 2 ஆண்டுகளில் அந்த கணவர் என்னது இறந்து விட்டால் அவருடைய வாரிசுகளுக்கு என்னது இந்த கடமை இருக்கிறது. இந்த 2 ஆண்டுகள் வரை அந்த பிள்ளைகளுக்கான, அந்த தாய்க்கான உஜீவனத்துக்கு ஏற்பாடு செய்வதும், ஆடைக்கும் அவர்களுக்கான ரிசுக்குக்கும் என்னது ஏற்பாடு செய்வது. இவ்விருவரும் நாடினால், அதாவது பால் குடியை நிறுத்துவது பரஸ்பர திருப்தியுடனும், பிறகு அவ்விருவரும் எனது பரஸ்பர ஆலோசனையின் பேரிலும் நிறுத்தலாம் அப்படி முடிவு பண்ணிட்டா பிறகு குற்றம் இல்லையா இருவர் மீதும். பிறகு நீங்கள் விரும்பினால், அதாவது நீங்கள் பாலூட்டுவது பிறரை கொண்டு பாலூட்டுவது, நீங்கள் பாலூட்டு தேடுவது உங்கள் குழந்தைகளுக்கு, பிறகு அதுவும் என்னது குற்றம் இல்லை உங்கள் மீது. நீங்கள் ஒப்படைத்தால் எதனை நீங்கள் கொடுத்தீர்களோ நல்ல முறையில் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணியிருக்கணும், யார் அந்த வேலையை எடுத்துக்கிறாங்களோ அவர்களுக்கு. இதனை அல்லாவுக்கு அஞ்சுபவர்களாக இருந்தால் நீங்கள் இப்படித்தான் நீங்கள் நடந்து கொள்ளணும். இதனை யார் வந்து வாட்ச் பண்ண போறா, எந்த ஸ்டேஷன்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்ல நீங்கள் எதனை எல்லாம் செய்கிறீர்களோ, அதாவது டிவோர்ஸ் ஆன உங்களுடைய மனைவியிடமும் அந்த பிள்ளையுடைய வாழ்வாதார விஷயத்திலும் எதனை எல்லாம் செய்கிறீர்களோ அதனை அல்லாஹ் உற்று நோக்குபவனாக இருக்கிறான். அதனை அப்படியே என்னது கடந்து போய்விட முடியாது மறுமை நாளில் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக எச்சரிக்கை செய்கிறான். சம்படி கேன் பிரசன்ட். யா அதில் வேணாம் சம்படி. After Allah discussing about divorce, Allah is interrupting with this point. For example, separation of a husband and wife can happen in 2 manners. One is with this divorce or talaq, or a husband may die. Allah is taking this point here and addresses here. Wallazina yatawaffawna, and those who passes away among you, leaving behind their wives, then their idda period is defined here. Then they shall wait for themselves for 4 months 10 days. This is for people who passed away, யார் இறந்துட்டார்களோ. فَإِذَا جَلْنَ, then when they reach their term, then no blame upon you in what they do concerning themselves. I want people to give a guess. What is this? What you do concerning themselves refers to. In a fair manner, Allah with what you do is all aware. And this is for people where the husband passes away. And now, Wala Junaha. And during this Idda period, Allah is telling Wala Junaha, there is no blame upon you in what you hint of Bikhitbat Nisa, which means a marriage proposal for a woman. During this period, you can send out some hint that you want to get that lady married, or you conceal it in yourself. Knows Allah that you will mention them, but not promises them secretly, and don't give any secret promises during this idda period, except that you say a qawlan ma'rufa, as a word that is honorable, just to console them, because this is a big shock for that lady, because she may be having hundreds of questions on how she is going to lead her life now. You can give an reasonable, don't do a lot of discussions about the marriages immediately during the idda period. And do not resolve the knot of the marriage, which means do not finalize that she is going to get married with this new person. Don't do that until reaches the prescribed term, which means the 4 months and 10 days. Know that Allah knows what is in yourself. Fahzaruhu. So beware of him. Wa'lamu, and know that Allah is forgiving and most forbearing.
பிறகு இந்த கேஸ் வந்து ஒருவர் என்னது இறந்து விட்டால், எவர்கள் இறந்து விடுகிறார்களோ உங்களிலிருந்து, இன்னும் விட்டு விடுகிறார்களோ மனைவிகளை விட்டுவிட்டு எவர் இறக்கிறார்களோ, பிறகு அந்த மனைவிகளை எதிர்பார்த்திருப்பார்கள் தங்களுக்காக 4 மாதங்கள் 10 நாட்கள் அவர்கள் என்னது இத்தா பீரியட் இருக்கணும். பிறகு அவர்கள் அடைந்து விட்டால் 4 பிறகு அடைந்து விட்டால் அந்த தவணையை, பிறகு குற்றமாகாது உங்கள் மீது. எதனை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களோ தங்களுக்கு. இங்க அல்லாஹ் இதனை பெண்களை நோக்கி பேசுறான். அதனாலதான் இங்க ஹுன்ன, ந அந்த அந்த வார்த்தையெல்லாம் வந்திருக்கு. அதாவது அந்த பெண்ணுக்கு முழு உரிமை இருக்கிறது. அதாவது அடுத்த திருமணம் செய்வதா, அல்லது இப்படியே இருந்து விடுவதா, என்ன இந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவோ, இல்ல இந்த முதல் கணவரை எனக்கு அதோட என்னுடைய லைஃப் போதும் அப்படின்னு அந்த பிள்ளை டிசைட் பண்றதே அல்லாஹ் அந்த ரைட்டே அந்த பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறான். அவர்கள் முடிவு செய்து கொள்ளலாம். எந்த முடிவு எடுத்தாலும் அல்லாஹ் அதில் அவர்கள் மீது எனது குற்றம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். வாலம் வல்லாஹு, பிறகு அல்லாஹ் எதனை நீங்கள் செய்கிறீர்களோ அதனை ஆழ்ந்தறிந்தவனாக இருக்கிறான். வலா ஜுனாஹா, இன்னும் குற்றம் இல்லை உங்கள் மீது எதிலே நீங்கள் சூசகமாக எடுத்துரைத்தீர்களோ, அதாவது அந்த பெண்ணிடம் பேசுவது சூசகமாக, அல்லது நீங்கள் உங்கள் உள்ளங்களில் மறைத்து கொண்டால், அதாவது அந்த இறந்துவிட்ட அந்த கணவருடைய அந்த மனைவியை நீங்கள் 2வது முறையாக திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நீங்கள் இதனை ஆண்களை நோக்கி அல்லாஹ் பேசுறான். பிறகு அறிவான் அல்லாஹ், நிச்சயமாக நீங்கள் அவர்களை நினைத்திருக்கலாம், எனினும் நீங்கள் அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்காதீர்கள். இங்கே சதி போன்ற அந்த சதி, இந்த நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸா கணவனுக்கு பிறகு என்னது அவளும் என்னது எரிக்கப்பட வேண்டும் அந்த நடைமுறை இங்கே இருக்கிறது. இங்கே அல்லாஹ் அவர்களுக்கான மறுவாழ்வுகளை குறித்து அல்லாஹ் இங்கே பேசுகிறான். இது இது பெண்களுக்கு இஸ்லாம் தரக்கூடிய உரிமையா, இல்லது அது உரிமையா? இது பகிரங்கமாக இந்த சட்டங்கள் குறித்து என்னது, இது எவ்வளவு எளிதாக ஆக்கியிருக்கிறது. நிறைய இன்றைய பெண் உரிமையாளர்கள்ல ஒரு பகுதியினர் இஸ்லாம் இந்த பெண்களுக்கு தந்திருக்கும் இதெல்லாம் பெரும் புரட்சிக்கு பிறகு, பெரும் போராட்டங்களுக்கு பிறகு, பல நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு கிடைத்தவற்றை அல்லாஹ் எடுத்த எடுப்பிலேயே இஸ்லாத்தின் மூலமாக பெண்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை எல்லாம் இந்த ஆயத்துகள் நமக்கு சொல்லுது. எனினும் அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்காதீர்கள் ரகசியமாகவோ, தவிரவே, ஆனால் நீங்கள் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு நல்ல கூற்றை சொல்லலாம். தவிர நீங்கள் என்னது திருமணத்தை ஃபைனலைஸ் பண்ண வேணாம், உறுதி செய்யாதீர்கள் திருமண ஒப்பந்தத்தை எதுவரையில் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த தவணையுடைய காலம் முடியும் வரையில். பிறகு அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அறிவான் எவற்றை உங்கள் உள்ளங்களில் வைத்திருக்கிறீர்களோ. பிறகு அவனையே நீங்கள் பயப்பட வேண்டும். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மகா மன்னிப்பாளனாகவும் பெரும் சகிப்பாளனாகவும் இருக்கிறார். Somebody can present and with that we can close it.